ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். கடைசியாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கோம். கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12 மற்றும் 13க்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் அப்படின்னா ஜூன் 12 அனுசரிக்கப்படுகிறது. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் எப்பப்பா? ஜூன் 12. நெக்ஸ்ட் பாருங்க, இன்டர்நேஷனல் அல்பினிசம் அவேர்னஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13. தமிழில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது மூணாவதா என்ன, ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் பார்த்துட்டு 5 கொஸ்டின் டெஸ்ட் போட்டுட்டிங்கன்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிடலாம். சரியாப்பா? அடுத்தது பாருங்கள், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். என்னப்பா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பசுந்தாள் உர விதைகளை வந்து விநியோகம் செய்வதற்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க, 206 கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் சொல்லிட்டு. அடுத்தது புதிய முதல்வர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆந்திராக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு. ஒடிசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் சரண் மாஜின்னு சொல்லிட்டு. அடுத்தது மாநிலங்களவையோட 264வது அமர்வு வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. 18வது மக்களவையின் ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்போ நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜூன் 24 ஜூலை 3 வரைக்கும் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா புதிய எம்பிக்கள் பதவி வைக்கிறாங்க. மக்களவை தலைவர்கள் வந்து தெரிவு செய்கிறாங்க. 2 அவைகளோட கூட்டத்துக்கும் யார் வந்து உரையேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்திய ராணுவத்தோட புதிய தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேந்திர துபிவேதி. ஓகேவா? இவர் வந்து 40 வருஷமாக ராணுவத்தில் அனுபவம் வாய்ந்தவர். எத்தனை வருஷம்? 40 வருஷமாக ராணுவத்தில் அனுபவம் வாய்ந்தவர் இந்திய ராணுவத்தோட புதிய தலைமை தளபதி. அடுத்தது உலகளாவிய பாலின ஏற்றுத்தழுவு குறியீடு 2024. சரியா? இந்தியாவோட தரநிலை எத்தனைன்னு கேட்பாங்க. 129. கடைசி எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூடானு. ஃபர்ஸ்ட்டு 3 இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே. சரியா? இந்தியாவோட தரநிலை 129. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கே நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவில் வந்து நடைபெற்றது. அதோட தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. லொசனேல வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமாப்பா. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் எப்போ? ஜூன் 12. சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13 அனுசரிக்கப்படுகிறது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ன, விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை விநியோகம் செய்வதற்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க, 206 கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் என்ன அப்படின்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். புதிய முதல்வர்களாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா ஆந்திராக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு. ஒடிசாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் சரண் மாஜி. இவங்க வந்து பதவி ஏற்றிருக்காங்க. அடுத்தது மாநிலங்களவையில் 264வது அமர்வு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது 18வது மக்களவையோட ஃபர்ஸ்ட் கூட்டம் ஜூன் 24 ஜூலை 3 வரைக்கும் நடக்கிறது. அதில் என்ன பண்ணுறாங்க, புதிய எம்பிக்கள் வந்து பதவி வைக்கிறாங்க. அடுத்தது மக்களவை தலைவர் வந்து தேர்வு செய்கிறாங்க. 2 அவைகளோட கூட்டத்துக்கும் யார் வந்து உரையாற்றா, குடியரசுத் தலைவர்கள். இந்திய ராணுவத்தோட புதிய தலைமை தளபதி யாருன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேந்திர துவேதி. ஓகேவா? இவர் வந்து 40 வருஷம் என்ன பண்ணியிருப்பாரு, ராணுவத்தில் வந்து அனுபவம் வாய்ந்தவர். உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு 2024. இந்தியாவோட தரநிலை என்ன அப்படின்னா 129 இடம்பா. கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான். ஃபர்ஸ்ட் 3 பிளேஸில் இருக்கிறது ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே. சரியா? ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கே நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. இந்தியாவில் வந்து நடைபெற்றது. அதோட தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொசென்சா. ஓகேவா? தேங்க்யூ. உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்கள். உங்களுக்கான 6 கேள்விகள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோகன் சரண் மாஜி என்பவர் எந்த மாநிலத்தோட புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு? 2வது கேள்வி, சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது எப்ப? 3வது கேள்வி, சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் தலைமையகம் வந்து எங்க இருக்கு? 4வது கேள்வி, 2024 உலகளாவிய பாலின ஏற்றுத்தாழ்வு குறியீட்டில் இந்தியாவோட தரநிலை எத்தனை? 5வது கேள்வி, ஆந்திர மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக யார் பொறுப்பேற்றிருக்காங்க? இந்திய ராணுவத்தோட புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர். ஓகே, இந்த 6 கொஸ்டினுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் வந்து போகும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.